கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சனியின் யோக நிலை. கும்பத்திற்கும் அதே விதிதான், லக்னாதிபதியா வந்துருவார். லக்னாதிபதி ஆனாலும் தனித்து வலுக்க கூடாது. கும்பலக்னர் தனித்து வலுத்துறாருன்னா ஜாதகர் கான்பிடண்டே இல்லாத மனிதர், தன் மீது திறமை இல்லை என்று தானே நினைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர், கடைசி வரைக்கும் கடைநிலையிலே ஊழிய செய்யக்கூடிய, கடைநிலையில் பயணப்படக்கூடிய வாழ்க்கையை கொடுத்துரும். அதே சனி பகவான் 12க்கும் ஆதிபத்தியம் பெறுகிறார். கும்பலக்னத்திற்கு 12க்கும் சனிதான் ஆதிபத்தியம். இன்வெஸ்ட்மெண்ட், வீக வணிகங்கள், முதலீடுகள், வெளிநாடு அயனங்கள், பயணங்கள் எல்லாம் இந்த 12ஆம் இடத்துலதான். ஒரு ஜாதகர் எதை இந்த பூமியில் போட்டாலும் அது திரும்ப ஜம்ப் பேக் பண்றது 12ஆம் இடத்தின் மூலியமா. வாழ்க்கை திருப்தியா இருந்துதான் திரும்பி பார்க்கறது 12ஆம் இடம். அப்ப சனி தனித்து வலுக்க கூடாது. இந்த சனி எப்படி இருந்தா யோகம் கும்பத்திற்கு? புதன் சுக்கிர தொடர்புகள் இது ஒரு புறம். முதன்மையாக புதனுடைய தொடர்பு, குருவோட தொடர்பு. என்ன லக்ன யோகர்கள் சுக்கிர புதன், ஆனா இங்க ஒரு ஸ்பெஷலா குருவோட தொடர்பு. புதன் குரு முதன்மையான யோகம். யாருக்கெல்லாம் கும்ப லக்னத்துல பிறந்து லக்னாதிபதியான சனி, அயன சயனாதிபதியான சனியோட குரு புதன் தொடர்புல இருக்கோ மிகப்பெரிய யோகம். வாழ்க்கையில கண்டிப்பாக உயர்நிலையை பெறுவீர்கள்.